तेनालीराम स्टोरी பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்னைக்கு 4th स्टोरी। एक दिन तेनालीराम और उसकी पत्नी को पड़ोसी ने रात के भोजन पर बुलाया। அதாவது पड़ोसीना பக்கத்து வீட்டுக்காரர் நைட் டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்க। तेनालीराम ने थोड़ा जल्दी घर जाने की अनुमति राजा से मांगी। பர்மிஷனை ராஜா கிட்ட வாங்குறாரு। முன்னாடியே தோடா ஜல்தினா கொஞ்சம் முன்னாடியே போகிறதுக்கான பர்மிஷன் வாங்குறாரு। ராஜா நே அனுமதி தேதி, ராஜா அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க। தெனாலிராம் ஜல்தி கர் லவுட் ஆயா, தெனாலிராம் சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்புகிறார்। पति पत्नी दोनों पड़ोसी के घर गए और स्वादिष्ट भोजन का मजा लिया। ரெண்டு பேரும் பதி பத்னி கணவன் மனைவி இருவரும் அவங்க வீட்டுக்கு போய் படோசினா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் ஸ்வாதிஷ்ட சுவையான போஜனை என்ன பண்ணுறாங்க, மஜாலியா என்ஜாய் பண்ணுறாங்க। அக்லே தின் ராஜா நே தெனாலிராம் சே பூச்சா, அடுத்த நாள் அக்லே தின்னா அடுத்த நாள் ராஜா தெனாலிராமன் அவர்கிட்ட கேட்குறாரு, பூச்சா அப்படின்னு கேட்குறாரு। கல் ராத் போஜ் மேம் கியா காயா, கல் ராத்னா நேற்று இரவு, போஜ் அப்படின்னா விருந்து, விருந்தில் என்ன சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறாரு। மஹராஜ் ஹம்னே சாவல் கறி அவுர், மஹராஜ் நாங்கள், ஹம்னே அப்படின்னு நாங்கள், சாவல் அரிசி, கறி, அவுர் அண்ணா அண்டு அப்படின்னு சொல்ல வராரு। தெனாலிராம் பாத் பூரி நஹீம் கர் பாயா தா, தெனாலிராமனால் முழு விழுப்புரத்தையும் சொல்ல முடியலை। தபி ஏக் சமாச்சார் வாதக் दूसरा समाचार राजा को बताने लगा। कुछ दिनों के बाद तेनालीराम ने राजा का अभिवादन किया। கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தெனாலிராமன் அவர்கள் ராஜாவை பார்த்து கிரீட்டிங்ஸ் மரியாதை செலுத்துகிறார்। ராஜா நே துரந்து பூச்சா கொய் சமச்சா தெனாலிராம், என்ன விஷயம் தெனாலிராம்? ஜி மஹராஜ் லட்டு அப்படின்னு சொல்கிறார்। ராஜா சோச்சனே लगे कि तेनालीराम कहना क्या चाहता है, राजा थिंक பண்ணுறாரு தெனாலிராம் என்ன சொல்ல வரான்னு। फलतः तेनालीराम ने कहा चावल करी और लड्डू। ரிசல்ட் தெனாலிராமனே சொல்கிறாரு அரிசி கறி லட்டு அப்படின்னு சொல்கிறாரு। அப்போ தான் ராஜாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது। राजा तुरंत समझ गए कि उनसे क्या भूल हो रही थी, ராஜா உடனே புரிஞ்சுக்கிட்டாரு என்ன மறந்து போயிட்டாருன்னு। உன்ஹேம் யாத் ஆயே கி உஸ் தின் போஜ் கி பாத் தெனாலிராம் பூரி நஹீம் கர் பாயா தா, அன்று ஒரு நாள் ஃபுட்டை பற்றி மொத்தமாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஞாபகம் வந்தது। உஸ்கி சதுராயி சே பசந்த் ஹோக்கர் ராஜா நே உசே மோத்தி கி மாலா தேத்தி ஹே, அவருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி ஒரு முத்துமணியை பரிசாக தராரு।